வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். வணக்கம் சார். ஒரு பத்திரிகையாளராக உங்களோட வாழ்க்கையை துவங்கியிருக்கீங்க. இப்போ ஒரு தேசிய கட்சியோட முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. தொடர்ந்து அரசியல் தொடர்பாக நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி, உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். பத்திரிகையாளராக தொடங்கினது எனக்கு கிடைத்த வாய்ப்பு. மாலை முரசு அலுவலகத்தில் மிக நீண்ட நாட்கள், ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியிருக்கிறேன். அங்கே எல்லா பிரிவுலையும் பணியாற்றியிருக்கிறேன். விளம்பர பிரிவு, விநியோக பிரிவு, கடைசியாக ஐயா மரியாதைக்குரிய ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களுடைய நேர்முக உதவியாளராக ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியிருக்கிறேன். அங்கே பணியாற்றிய போது முக்கியமாக அலுவலக பணிகள் தவிர தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மீட்புக்காக என்னுடைய பணி மிக அழுத்தமானது, ஆழமானது. இதற்காக பல வெளிநாடுகள்லாம் சென்று நிதி திரட்டியிருக்கிறோம். அந்த பங்குகள் பிரச்சனை வருகிற பொழுது எஸ்ஆர் நிறுவனம், தொடர்ந்து திரு சிவசங்கரன் அவர்கள், இவர்களோடு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன் என்பது இந்த நேரத்தில் நம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு அந்த வங்கி மீட்கப்பட்டது. அதற்கு நான் முக்கிய காரணமாக இருந்தேன் என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அது எல்லோருக்கும் தெரியும். தமிழகத்தில் இருக்கிற வணிக பெருமக்களுக்கு, இந்த வணிக சமுதாயத்திற்கு மிக தெளிவாக தெரியும்.